ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாப்பா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து படுக்க வச்சா குப்புரடிச்சு ப்ராப்பராக விழலை. அதாவது கீழே படுக்க போட்டு குப்புரடிச்சு ப்ராப்பராக விழலை. பட் பெட்டில் படுக்க வச்சோம் அப்படின்னா அப்படியே திரும்புகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உட்கார்றா, நிற்கணும்னு ஆசைப்படுறா, படுக்கவே மாட்டேங்கிறா. படுக்க வச்சாலும் அப்படியே அந்த எந்திரிச்சு இப்படி உட்காருது அந்த மாதிரி இருக்கா. அப்புறம் நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்காகவே வந்து அந்த பேபி வாக்கர், அந்த ரவுண்டா இருக்கும், குழந்தைங்களை உட்கார வச்சு அது நடக்கும். ஸோ அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதில் வந்து அவள் உட்காருவாளா, உட்காந்து நடப்பாளா அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இப்போ தான் அவள் உட்காரவே ஆரம்பிச்சிருக்கா. எங்களால் வந்து ரொம்ப நேரமாக கேரி பண்ணவே முடியல. பாப்பாவை கேரி பண்ணிட்டு உட்காந்து எங்களாலே உட்கார முடியல. மோஸ்ட்லி அவளுக்கு வந்து யாராவது மேல நிப்பாட்டிக்கிட்டே இருக்கணும், அது ஒண்ணு இது. சோ அதை வச்சுட்டு அவளே வந்து நிக்க ட்ரை பண்ணலாம். ஆமா, இது வந்து பாப்பா விளையாடுறதுக்காக நம்ம வாங்குற பெரிய பொருள். ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்காக நிறைய பொம்மை இருக்கு. அவளுக்கு வந்து வரவங்க எல்லாரும் அந்த கிளுக்க அது இதுன்னு வாங்கிட்டு வந்து ஒரு 25-30 பொம்மை இருக்கு அதுவே. ஆனா வந்து அதுல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறா. சும்மா வாங்கி அடிக்கிறா, அவ்வளவு தூக்கி வீசிடுவா. ஸோ இப்போ இந்த வாக்கர் வந்து அவளுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ இல்லையோ, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு. ஸோ இப்போ போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாப்பாக்கு பேபி வாக்கர் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாம பாப்பாக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுக்கலாம். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து. அடிக்கடி வெளியே போகும்போது 2 ட்ரெஸ் எடுப்பேன். இருந்தாலும் இந்த பாப்பா பிறந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் அஸ்வினும் போய் சென்னை சில்க்ஸ்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அவளுக்கு அது நல்லா இருக்கு. ஸோ அதுக்காக தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அங்கே போய் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, பாப்பாவுக்கு இதை வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அதை என்ஜாய் பண்ணுறாங்கிறதையும் பார்ப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேடம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் நிம்மதியாக தூங்குறாங்க. இவங்க நிம்மதியாக தூங்கலை, எங்களை நிம்மதியாக விட்டுருக்காங்க. ஸோ பாப்பா எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தூங்குறா. இப்போ கரெக்டாக ஒரு 2 hours கிட்ட தூங்குவான்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை, 1 மணி நேரம் தூங்குறது ஐசியம் தான். ஸோ இப்போ அவங்க தூங்குறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா போயிட்டு டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு டக்குன்னு வந்துடலாம். ஓகே, வந்து மில்க் பம்ப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ மழை வருது போல். ஸோ நம்மக்கிட்ட வந்து கார் வந்து இல்லை இப்போதைக்கு. ஸோ காரில் அதனால பைக்கில் தான் போக போகிறோம். இல்லை, தண்ணி வருது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆயிடுச்சு. மேடம் ஐயா வாங்க, டைம் ஆச்சு. மணி இப்போவே 7:45 ஆயிடுச்சு. இல்லாத நல்லா இருக்குல்ல. என்ன சொன்னீங்க? விவசாயம் இந்த புடவை எடுத்து கொடுக்குறேன் நான் இன்னைக்கு. நீ செமையாக காட்டன் புடவைலாம். புத்தியை காட்டிட்டு பற்றியா? என்னது புத்தியை காட்டிட்ட பற்றியா? எது யாருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து யார் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்கு தான் நான் இவ்வளோ நம்பி வரவே மாட்டேன்னு கூப்பிட வைக்கலாம். சாமி போயிட்டு வந்து வேலையை பார்ப்போம். சாமி இங்கே பாரு, ஆலிவாக்கு இது பசங்க ஆலிவான்ட்டு போகிறேன். இதுதான் லேடிஸ் போடுறது, இது ஜென்ஸ் போடுறது. பைத்தியமாக இருக்கும் போட. ஸோ இது வந்து நல்லா இருக்கும். உட்கார்றதுக்கு மட்டும் இல்லாமல் இது தள்ளிட்டு போகவும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதாக அவங்க அப்பா எடுக்கிறாரு. பிளாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் இரும்பாக இருக்குமா? எது நல்லா இருக்கு? அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட். வேறு கலர்ஸ் இருக்கா? இது மட்டும் தானா? இப்படி வாங்கினா நல்லா இருக்குன்னு தோணுது. நல்லா இருக்குல்ல? கீழே சிங்கம் மாதிரி கால் வச்சுருக்காங்க. கால் இங்கே இருக்க ஓட்டை நல்லா இருக்குடி. யாழிகன் இது பேபிக்கா எதுக்குன்னு தெரியல, பொண்ணுக்கா பையனுக்கான்னு தெரியல. இது யார் வேணால் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்குது. நடக்கும்போது போட்டால் நல்லா இருக்கும். அவளுக்கு இந்த பிங்க்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரெஸ்ஸு. எல்லாமே பிங்க்கு ரெட்டு இதுதான் இருக்குது. டிங்கா 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 டிங்கான்னு நடந்தது. மேடம் நடந்தது தான் நல்லாயிருக்கும். டிங்கா 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 டிங்கான்னு. கரெக்டாக மணி 8:30 ஆயிடுச்சு. சுற்றி போடணும். பிஸ்தா நல்லாயிருக்கு.
கலெக்ஷன்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. இந்த ட்ரெஸ்ஸோட ரியாக்ஷன் சார்ட்டு காட்டணும். சாரு எப்படி பார்க்குறேன்னு பாருங்க. நல்லா இருக்குது. ஓகே, தெரிஞ்சு என் பிள்ளைக்கு வேட்டை தான். கேஷுவலாக போட்டு போகல. கேஷுவலாக இன்னைக்கு என் பிள்ளைக்கு வேட்டை தான். இந்த ரெட்டு நல்லா என் பிள்ளைக்கு இந்த மாதிரி நாங்கள் கூட எடுத்தது இல்லை. நல்லா இருக்குல்ல ரெட்டு. எனக்கு நிறைய ரெட்டு தான் இருக்குது, அதுதான் எனக்கு பிடிக்கல. ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்ன சொல்கிறது, எல்லாமே ரெட்டு ரெட்டு ரெட்டு. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இந்த ரெட்டு எடுங்க, நல்லாயிருக்கும். நவுத்திக்கிட்டு இருக்கா ஒவ்வொன்றா. ஏம்மா நவுத்திக்கிட்டு இருக்கா? ஒரு வாக்கரும் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு மட்டும் எடுக்கலான்ட்டு தான் கூட்டிகிட்டு வந்தான். பார்த்தா பெரிய பில்லு போடுறோம். முடிச்சுக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு முடிச்சுக்கலாம். போதும். போய் வாக்கர் வாங்கணும். வாக்கர் என்ன மேட்ருன்னு சொல்கிறேன். வாக்கர் வந்து எனக்கு இது இங்கே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு உள்ள தோணும். இல்லை, நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டியோட ரொம்ப கம்மியான குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம். பிளாஸ்டிக்னால ஒரு மாதிரி நல்ல ஒரு டைட்டாக பிளாஸ்டிக் இது வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து வேறு பீட்டில் இந்த மாதிரி வேறு எங்கேயா ஸோ கிட் ஷாப் இருக்கும்ல. ஸோ கிட் ஷாப்பில் போய் அங்கே ஏதாவது இந்த மாதிரி இருக்கான்னு போய் பார்ப்போம். அங்கேயுமே குவாலிட்டி கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது, ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்குவேன். ஆன்லைனில் வாங்கினதுக்கப்புறம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. ரிட்டர்ன் பண்ணி இந்த ட்ரெஸ்லாம் பழக்கம் பார்த்தீங்கல்ல. பாப்பாவுக்கு சின்ன வயசில் இருக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த ட்ரெஸ். எஸ். ஸோ இப்போ வாக்கர் ரீசன் இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச குவாலிட்டி கிடைக்கல. குவாலிட்டி இருக்கா, நம்ம நினச்ச குவாலிட்டி கிடைக்கல. ஸோ போய் வேறு கடையை ஒரு 4-5 கடையை பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்போம். எங்கேயாவது வெளில வந்தோம் அப்படின்னா அங்கே ஏதாவது குழந்தைங்க இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு நம்ம குழந்தையோட ஞாபகம் வந்துடுது. பாப்பா நல்லா இருக்குல்ல, இது வாங்குவோம். அது வாங்குறது இல்லைம்மா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக குழந்தைங்களுக்காக இவங்க வச்சுருக்கிறது. இந்த டிமார்ட் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி. இந்த மாதிரி டிமார்ட்டில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. எதுக்குமா அந்த இரும்பில் உட்காந்துட்டு போனாங்கல்ல. நம்ம பாப்பா இப்போ தான் உட்காரவே பழக ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்ன ஆசைன்னா அவளுக்கு இந்த டிமார்ட் கூப்பிட்டு போனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த கம்பியில் உட்கார டாலியில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சிடலாம். எனக்கு இப்போ அந்த குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தைய பார்த்தனே நம்ம பாப்பா என்ன பண்ணிட்டு இருப்பா வீட்டிலன்ற மைண்ட் செட் வந்துருச்சு. பில்லு 2000 தொட்டுருச்சு. 2270 மேடம். 2860 மேடம் பே பண்ணணும். ஸோ 3000 ரூபாய்க்கு பில்லு போட்டான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா மேடமே பில்லை பே பண்ணிட்டாங்க. அதிசயம். கேட்டால் என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்ட்டா. சார் அதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுக்க ஒரு 3000 ரூபாய்க்கு. 300 ரூபாய்க்கு கூட ஒன்று வாங்கி தர மாட்டேன். ஆனால் இவனுக்கு ஷர்ட்லாம் எல்லாம் ஆனால் ஒரு ஷர்ட்டை எப்படி அதிகமாக தான் வரும். ஆனால் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்ணாடி கிளாஸ் பில் போடுறான். 3000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறல்ல. இதுதான் 4400. பஸ்ஸு கண்ணாடி மாதிரி இருக்குது. 4400. ஐயோ 4400 ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ரேட் அதிகமாக போகுது. நல்லா இருக்குது. கண்ணாடி கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற அஸ்வின் இருக்கிற மூடுக்கு கண்டிப்பாக கண்ணாடி வாங்கியே தான். நல்லா இருக்க மாட்டேங்குது. நீ தப்பிச்சு போ, வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம். கிஃப்ட் வாங்க போகிறாங்க. என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? ஸோ இவங்க பில்லை கொடுத்தா அப்படின்னா ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்றாங்க. கொஞ்சம் கிஃப்ட்டு நிறைய இருக்குது. நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு என்ன வேணும்? பில்லு கேட்குறாங்க. பில்லை கொடுங்க. என்ன வேணும்? என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, அதானே? ஆனால் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். உங்களுக்கான சோப்பு டப்பா பைய பார்த்துட்டா. பேக் தான் எடுப்பா, தாம்பளத்தில் எடுக்க மாட்டா. பேக் தான் எடுப்பா. என்ன எடுப்பா? பேகு சொன்னேன்ல. கடைசியாக பேக் அவங்க சொன்ன மாதிரியே பேக் தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, லெதர் மாதிரி நல்லா இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா ஸ்கூல் போகும்போது டிஃபன் இது லஞ்ச் பேக். பிச்சைக்காரி மவளே. இங்கே ஒரு பேபி டாய் அங்கே வந்திருக்கோம். பார்ப்போம் இங்கே இருக்கானு. மேடம் வந்து ஃபைனலாக இதை சூஸ் பண்ணிட்டோம். இது ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் வீட்டில் போய் சொல்கிறோம். ஆமாம், இப்போ இதை பேக் பண்ணி. ஆனால் எங்களுக்கு இந்த கலர் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. எனக்கு உனக்கு எனக்கும் இங்கிலீஷ் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லைனாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் கலர்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே உள்ளே இன்னும் நல்லா இருக்குது அந்த க்ரே இந்த மாதிரிலாம். கலர்லாம் கூட தெரிஞ்சுக்காது ஏதாவது போட்டுக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் கொஞ்சம் க்யூட்டாக எதிர்பார்த்து இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி தோணுது.
மற்றபடி ஓகே தான், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கலரு. நீ என் பிள்ளைக்கெல்லாம் இங்கே தான். உனக்கு இந்த சீன் இப்போ கொண்டு போறீல இது உனக்கு ஏதாவது ஒரு சீன் அது மைண்டில் இருக்கா ஏதாவது? அதாவது நமக்கு வீட்டில் இருக்கும்போது நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ ஏதோ சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கும்போது எக்ஸைட்மெண்ட் ஆகும்ல, அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்த்துருப்போம். அப்பா அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ தான் எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஆனால் என் பிள்ளை ரியாக்ஷன்லாம் கொடுக்காது, ஏன்னா அவளுக்கு இன்னும் விவரம் தெரியல. அவளுக்கு விவரம் தெரியும் போது என்னைக்காவது இந்த மாதிரி சைக்கிள் இதெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸைட் ஆவா. ஆனால் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது இது நமக்கு ஒரு சந்தோஷம். மேடம் தூங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கா. எழுப்பி விடா தங்கம். தங்கம்மா தங்க குட்டி இது. அம்முக்குட்டி அழகா அம்முக்குட்டி அம்மா தூங்குனியாம்மா? பாப்பா தூங்குனியாம்மா? அம்மா தேடினியாம்மா குஞ்சு? பரட்டா பரட்டா. சரி வாங்க. பாப்பாக்கு இங்க பாருங்க அஸ்வின், அது அட்டாச் பண்ணிரு அந்த இத பைப். அது பாக்குற பாரு என்னது அம்குட்டி உள்ள இது பழகுது. இங்க பாருடி குஞ்சு. சாரி கைஸ், அதெல்லாம் துணி துவைச்ச துணி இன்னும் மடிக்கல, அதனால அப்படி கிடக்கு. அழகி அழகி குஞ்சு. ஐயோ நெளியுது. சாஞ்சுக்குச்சு. கீழே இறக்கி விடுறா இன்னும். அச்சுக்குட்டி அச்சுக்குட்டி. அச்சு அச்சு அழகுடி இது. மேடம் வந்து நல்ல தூக்கத்துல இருக்காங்க. ஏன் குஞ்சம்மா? இந்த பாட்டு அச்சு இந்த பாட்டை நல்லா பாக்குறா. லைட் எரியறதுக்கும் அதுக்கும். நீ என்ன குடிக்கிறேன்னு பாக்குறா. வேணுமாம்மா உனக்கு? உன்னைதான் பார்த்துட்டு இன்னுமா குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் பாப்பா விட்டுட்டு. இன்னுமா? ஸோ இன்னைக்கு வந்து டே எப்படி போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அழகியா போச்சா டே உங்களுக்கு எப்படி போச்சுங்க? சொல்லுங்க. ஜாலியாக தான் போயிருக்கோம். ஜாலியாக தான் போயிருக்க போல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு அந்த இது வாங்கி கொடுத்தோம்ல, அதை போட்டு அவள் ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடுற மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறா. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம் அப்படின்னு என்ன சொல்றது, அவனால முன்னாடி வரா. இன்னும் கால் எட்டாதனால அந்த இது பேலன்ஸ் கிடைக்கல. சீக்கிரமா அந்த பொருளை வாங்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆனா பரவாயில்ல, நாங்க சீக்கிரம். ஏன்னா அதுல வந்து உட்கார வச்சாலே குழந்தைங்க வந்து டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலு தத்தி உண்மையா சொல்லலாம். இன்னும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இன்னும் மேடம் வந்து குப்பர் அடிக்கல ஒழுங்கா.
கீழே போட்டாதான் தெரியும் அவங்க குப்பை அடிக்கிறது. ஆனா வெட்ல அடிச்சிடறா, கீழே அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறா. சோ வைக்கணும் இதுக்கப்புறம் திருப்பி அதிகமா. சீக்கிரம் வந்து குப்பை அடிக்கிற வீடியோ கன்ஃபார்ம் வரும். அவ ட்ரை பண்ற வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஆமா போட்டு சண்டை போட்டு எப்படியோ அழுதுருவா. அவனால குப்பை அடிக்க முடியல, கையை எடுக்க முடியலன்னா அழுன்னு அழுகிறது. அந்த வீடியோலாம் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் நிச்சயம் உங்கள் கையில். பாய். ஐயோ.